நீங்கள் கேட்க இருப்பது ஜென் தத்துவ கதை. தலைப்பு நெருப்பு. ஒரு ஜென் துறவி தமது கடமைகளை முடித்துவிட்டு அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு அவரை அழைப்பதாக தகவல் வந்தது. எழுந்து உள்ளே போனார். உள்ளே தலைமை குரு குளிரால் நடுங்கியபடி அமர்ந்திருந்தார். எதிரே ஒரு பாத்திரத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. உட்கார் என்றார் வயோதிக குரு. இருவரும் அமர்ந்தனர். எனக்கு முதுமை வந்துவிட்டது, உடலில் தள்ளாமை ஏற்பட்டு விட்டது. என்னுடைய சீடர்களிலேயே நீதான் முதன்மையானவன். ஆகவே நீதான் தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றார் தலைமை குரு. துறவி அமைதியாக தலையாட்டினார். வயோதிக குரு தமது நடுங்கும் கைகளால் ஒரு புத்தக கட்டை எடுத்து அவரிடம் நீட்டினார். இந்தா, இதை பெற்றுக்கொள். இது அரிய பொக்கிஷம். உனக்கு இது நல்வழி காட்டும் என்றார் அந்த வயோதிக குரு. வேண்டாம் குருவே என்றார் துறவி. தலைமை குரு மீண்டும் வற்புறுத்தினார். எனக்கு வேண்டியதையெல்லாம் தாங்கள் எப்போதோ கற்பித்து விட்டீர்கள். இது எதற்கு என்று மீண்டும் மறுத்தார் அந்த இளம் துறவி. அப்படி சொல்லாதே, இது வேத நூல். 7 தலைமுறைகளாக இந்த மடத்தில் காக்கப்பட்டு வருகிறது. துறவி அப்போதும் அவர் சொன்னதை ஏற்கவில்லை. தலைமை குரு கேட்டார், சரி, பசி வந்தால் உணவுக்கு என்ன செய்வாய்? பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பிச்சைக்கு புறப்படுவேன். பிக்ஷையிடும் போது என்ன வேண்டும் என்று கேட்பாய்? ஏதும் கேட்க மாட்டேன். அவர்கள் இட்டதை பெற்றுக்கொள்வேன். அப்படி உன் பாத்திரத்தில் இடப்பட்ட பிக்ஷையாக இதை வைத்துக்கொள் என்று கூறி புத்தக கட்டை நீட்டினார் தலைமை குரு. மௌனமாக அதை பெற்றுக்கொண்ட துறவி அதை அப்படியே எரியும் நெருப்பில் போட்டுவிட்டார். என்ன காரியம் செய்து விட்டாய் நீ, அடப்பாவி என்று அலறினார் தலைமை குரு. பிக்ஷையிட்டவர்கள் யாருமே தாங்கள் போட்ட பிச்சை என்ன, எதனால் ஆனது என்று பார்ப்பதில்லை குருவே என்றார் இளம் துறவி. தொடர்ந்து, ஞானம் என்பதே நெருப்புத்தான். நெருப்பு நெருப்புடன் சேர்ந்து விட்டது. வேதம் என்பது வெறும் எழுத்துக்கள். இவற்றிலா இருக்கிறது ஞானம் என்றார் அந்த ஜென் துறவி.